இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராகினியிடம் கேட்கலாம். வணக்கம் ராகினி, விவரம் என்ன? திருச்சியில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த 11ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை அருகே உள்ள இனியனூர் மேலப்பிரிவை சேர்ந்த பெரியசாமியின் மகள் தர்ஷனா. இவர் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மேலும் அவர் நீட் தேர்வுக்கான பயிற்சி வகுப்பில் சேர்ந்து நீட் தேர்வுக்கும் தயாராகி வந்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் பயிற்சி வகுப்பில் அண்மையில் நடத்தப்பட்ட நீட் முதல் பருவ தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதில் மனவேதனை அடைந்த தர்ஷனா பெற்றோரிடம் இது குறித்து கூறாமல் இருந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் நேற்று திடீரென வீட்டில் படிப்பதற்காக வீட்டின் மாடியில் சென்று படித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அவர் அங்கு மின்விசிறியில் சேலையால் தூக்கு போட்ட நிலையில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது குறித்து சோமரசம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தற்போது வரை நீட் தேர்வால் 24 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் விலக்கு என்று பொய் வாக்குறுதி கொடுத்து ஆட்சியை பிடித்துவிட்டு தொடர்ந்து மாணவர்கள் வாழ்க்கையோடும் உயிரோடும் திமுக அரசு விளையாடி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மஞ்சுளா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகினி.